போது பெண் உயிரிழந்த விவகாரம். குற்றச்சாட்டை மருத்துவமனை மறுத்த நிலையில் பெண்ணின் வயிற்றில் 5 மாத சிசு இருந்தது உறுதி. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். பிரதமர் மோடியிடம் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உறுதி. உத்தரப்பிரதேசம் கான்பூரில் சபர்மதி விரைவு ரயிலில் 22 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட மர்ம பொருளில் என்ஜின் மோதி விபத்து ஏற்பட்டதாக தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 22,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 21,500 கன அடி தண்ணீர் திறப்பு. துருக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிக்களிடையே கைகலப்பு. ரத்தம் வரும் அளவிற்கு ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி 28,000 கன அடி நீர் வரத்து. இன்று முதல் பரிசல்களை இயக்கவும் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியை வரும் 22ஆம் தேதி அறிமுகம் செய்கிறார் நடிகர் விஜய். கட்சியின் முதல் மாநாட்டை அடுத்த மாதம் நடத்துவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கவும் திட்டம். இன்று மாலை வெளியாகிறது கோட் படத்தின் ட்ரெய்லர். ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.